ஒவ்வொரு தியானம் பண்ணுறவங்களுக்குள்ளேயும் ஒரு நிகழ்வுகள் பார்க்க வேண்டிய கவனிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பிரயாணத்தில் மனிதன் அப்படிங்கிற அந்த மனிதத்துவத்தோட மனித தன்மையில் ஒரு உடலோட எல்லா மனிதர்கள் மாதிரி தான் நம்ம பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம். அதுக்குள்ள ஒரு அலைவரிசையா, ஒரு தியானமா, ஒரு வெப்ப சக்தியில நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. ஆனா இப்பொழுது நாம எப்படி இருக்கிறோம்னா, ஒரு சிறு இடைவெளி தான் இருக்கிறது. ஒரு சின்ன திரை, ஒரு மெலிசான ஒரு திரை இருக்கிறது. அந்த திரைய நான் அப்படி லைட்டா விளக்குனா வெளியில வந்து மனிதனா செயல்படுறேன். அந்த திரைக்குள்ள போனேன்னா நான் வேற வடிவத்துக்குள்ள இருக்கிறேன். அப்ப அந்த எனக்கும் இந்த மனித தன்மைக்கும் ஒரு சிறு திரை, ஒரு சின்ன இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளி எதற்குன்னா, இந்த மாதிரி பேசுறதுக்கு, நாம் பயணிக்கிறதுக்கு, நிறைய மக்களோட இயல்பு தன்மையில கனெக்ட் ஆகிறதுக்கு. அந்த சிறு திரையும் எரிந்து விழுந்துருச்சுன்னா, இல்லை அகற்றப்பட்டுருச்சுன்னா, நான் மௌனமாயிருவேன். இல்லைன்னா என்னுடைய இந்த கான்வர்சேஷன் இருக்காது. இல்லைன்னா நான் மறைஞ்சு கூட போயிடலாம். இல்லைன்னா நான் வந்து ஒரு காற்று மாதிரி கரைஞ்சு கூட போயிடலாம். இல்லைன்னா இந்த உடலை ஒரு இடத்துல இறக்கி வச்சிடலாம். அப்போ அந்த சிறு திரை என்ன செய்யுதுன்னா, ஒரு பல மணி நேரமாக மௌனம், கவனித்தல், நிதானம், உள்ள இருக்கிற அந்த ஊடுருவல், அந்த காற்று, அந்த காற்றோட தன்மை, அந்த வெப்பம், உடலோட தன்மை, இந்த மொத்தமான இந்த அண்டசராசரத்தில் இருக்கிற சில சில சுழற்சிகளை அங்கிருந்து ஊடுருவி உணர்த்தும் போது அதை உணர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்க கொடுக்கப்படுது. அதே மாதிரி அந்த சிறு திரைக்கு வெளியில உள்ள இருக்கும்போது இந்த மாதிரி உணர்றோம். வெளியில வரும்போது நம்ம இயல்பா நம்ம தாயையோ, நம்ம கடந்து வந்த விஷயங்களையோ பாசமா, அன்பா, கருணையா கிடையாது. நான் நிறைய என்னுடைய காணொளியில என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தை, என்னுடைய மாமனார், இதெல்லாம் நிறைய நான் பேசியிருப்பேன். இந்த என்னுடையது இப்படிலாம் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையோட நான் கனெக்ட் பண்ண விரும்புகிறேன். உங்கள் வீட்டில் ஒரு தாத்தா இருந்திருப்பாரு, ஒரு பாட்டி இருந்திருப்பாங்க. ஒரு பழைய காலத்தில் கதை சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி என் வாழ்க்கையில் பற்று இல்லாமல், பாசம் இல்லாமல் என் வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் கதையாக இருக்குது. அந்த சுவாரஸ்யமான செயலை உங்களுக்குள்ள கடத்துறதுக்கு, உங்களுக்குள்ள அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு, என்னுடைய வாழ்க்கையையும் என்னுடைய குடும்பத்தை மாறி தான் இங்கே பிற வாழ்க்கையும் பிற மனிதனுக்கும் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் துன்பம், துயரம் என்பது மனிதன் நிறந்தான் வேறுபட்டிருக்கு. கருப்பாக இருக்கிறான், சிகப்பாக இருக்கிறான், படித்தவன், படிக்காதவன், ஏழை, பணக்காரன், ஜாதி, இந்த மாதிரிலாம் பிரிஞ்சிருக்கு. ஆனால் துன்பமும் இன்பமும் ஒரே விதமாக தான் இருக்குது. ஒரு விதமாக தான் ஒரு டிராவல் இருக்குது. அப்போ ஒரு மனிதனுக்கு இழப்புன்னு வந்தால் கண்ணீர் துளி வருது, ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சின்னு வந்தால் சிரிப்பு வருது. அப்போ ஒரு மனிதனுக்குள்ள நடக்கிற எல்லாமே என்னன்னா, இன்னொரு மனிதனுக்கோ ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ நடக்குது. அப்போ நமக்குள்ள நடந்ததை, நமக்குள்ள நம்ம கடந்து வந்த பாதையை அங்கே பாசமாக பற்றா இல்லாமல் அந்த வடிவத்தை வெளியில் எடுத்துகிட்டு வந்து ஒரு கதையாக சொல்கிறோம். அப்போ அந்த கதை சொல்லும்போது இதை கேட்குறவங்களுக்கு கனெக்ட் ஆகும். நம்ம அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கதாபாத்திரங்களோட இதை பொருத்தி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். பாரு, இவருடைய மனைவி இவரோட தியானத்துக்கு ஒரு பணி செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இவருடைய மாமனார் இவருடைய தியானத்துக்கு ஒரு பணி செஞ்சுருக்கிறார். அப்போ இவர் கூட பயணித்த நிறைய பேர் இவருக்கு உதவி இருக்கிறாங்க, இவருக்கு பணி செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி நம்ம கூட இருக்கிற கதாபாத்திரங்கள்லாம் எது உதவுது, எது உதவலை, எது நமக்கு ஃபேவராக இருக்குது, எது நமக்கு ஃபேவராக இல்லை அப்படிங்கிற அந்த கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் அதை உணர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் ஒரு ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணுறது தான் ரொம்ப கடினம். இதை அப்படியே தத்துவமாகவோ அப்படியே ராவா கொடுத்தோம்னா அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கடினம். இந்த பிரபஞ்சங்கிறது எல்லாத்தையும் ஒரு நாள் என்ன பண்ணுது, மனிதனாக இருக்கிறவனை தன்னோட கனெக்ட் பண்ணுது பாருங்க. அப்போ தன்னோட கனெக்ட் பண்ணும்போது எப்படின்னா, காட்சியாக கொடுக்கல, காற்றாக வந்து
நம்ம சுவாசிக்கிற காற்றையே அந்த காற்றை மாற்றி அது இணைஞ்சு நீயும் நானும் ஒண்ணுதான்ங்கிற ஒரு டைப்பை ஏற்படுத்துது. ஒரு நம்மளுடைய போக்க, நம்மளுடைய சிந்தனையை, நம்மளுடைய செயல்பாடுகளை, நம்மளுடைய குணாதிசயத்தை மாற்றி நம்மளையே வேற வடிவத்துக்குள்ள மாற்றுது. அப்போ இதுதான் கனெக்ட்டுங்கிறது. அப்போ நான் என் நண்பர்கள், என் தோழர்கள், என்னுடைய உறவுகள், என்னுடைய தொழில், என்னுடைய லட்சியம், என்னுடைய நீண்ட நாள் கனவுகள், இப்படி பிரயாணிச்சேன்னா ஒரு உருவம் இல்லாத பேரொளி, காற்று, உஷ்ணம், நீர், நிலம், இந்த பஞ்சபூதத்துக்குள்ள இருக்கிற தன்மைகள், அதே மாதிரி இங்க இருக்கிற அந்த அமிர்தம்னு சொல்லக்கூடிய அந்த வடிவம், இப்போ இதெல்லாம் இந்த சுழற்சியாக இருக்கக்கூடிய வடிவத்தோடலாம் நான் பாருங்க எப்படி இதெல்லாம் போய் கனெக்ட் ஆக முடியும். இப்போ இந்த கனெக்ட் என்னை கனெக்ட் பண்ணி அது ஒரு 3 ஜங்ஷனில் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிறவங்கள ஒன்றா கனெக்ட் பண்ணுறதுன்னு இருக்குல்ல. அப்போ 3 கடல் தனித்தனியாக இருக்குது, ஒரு இடத்துல ஒன்றா சங்கமிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையில் ஆசை இல்லாத, பற்று இல்லாத மனைவிங்கிற கதாபாத்திரம், குழந்தைங்கிற கதாபாத்திரம், மாமனாருங்கிற கதாபாத்திரம், நிறைய கதாபாத்திரங்களை அவ்வப்போது உள்ள கொண்டு வர்றதுக்கு என்ன காரணம்னா அவங்க மேல இருக்கிற கருணை, அன்பு இல்லை. அந்த கதாபாத்திரங்கள் ஒரு தனிநபர் ஒரு வாழ்க்கையில கடந்து வரும்போது அவருடைய மெமரியிலேருந்து இருக்கிற அவருக்குள்ள இருந்ததை அவர் ஞாபகப்படுத்துறாரு. அதை உங்கள்கிட்ட பரிமாறும் போது உங்களுக்கு ரிலேட்டடா உங்களை சுத்தியும் இதே மாதிரி கதாபாத்திரங்கள் இருக்கு. அப்போ உங்க வாழ்க்கையில அவங்க உங்களுக்கே தெரியாம நன்மையும் செஞ்சிருப்பாங்க, தீமையும் செஞ்சிருப்பாங்க. உங்க பின்னாடி இருக்கிறவங்க உங்களுக்கு தியானத்துக்கு உதவி இருப்பாங்க, தியானத்துக்கு நேர் ஆப்போசிட்டா கூட இருந்திருப்பாங்க. அதை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். நிறைய பேருக்குள்ள ஒரு தியானம், ஒரு பற்றற்று போறது, ஒரு அனுபவம் பெற்றவங்க எப்படி குடும்பத்தை தன்னுடைய உறவு மாதிரி, தன்னுடைய வாழ்க்கை தன்னுது அப்படின்னு சொல்றதுக்கு கூட எப்படி முயல்றாங்க அப்படின்னு கூட சில நம்மளை சார்ந்தவங்க கூட திங்க் பண்ணலாம், ஒரு தாட் வரலாம். ஏன்னா நிறைய பேர் தன்னுடைய பயணத்தில் ஒரு ரிலேட்டடாக ஒரு 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 விஷயத்தை ஒரு உறவாக பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த தியானத்துக்குள்ளே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தியானம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு 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 எப்படி ஒரு புரிதல் வரும் அப்படின்னா, எல்லா உறவுகளையும் விட்டு தியானம், கடவுள், குரு கூட ஒரு உறவு மாதிரி அவங்க பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் வரும். அந்த பிரபஞ்சம் எப்படி கனெக்ட் பண்ணுதுன்னா, அந்த உறவு மாதிரி பார்க்காம அதுவும் நீயும் கனெக்ட் ஆகும்போது ஒரு தெளிவடைகிறீங்க அப்படின்னு பார்க்கணும். இப்போ நிறைய பேருக்குள்ள என்னன்னா, ஒரு குருவை, ஒரு கடவுளை அணுக தெரியல. எப்படின்னா, அந்த குரு, அந்த கடவுளுங்கிறது என்னன்னா, இந்த உறவை, இந்த வாழ்க்கையை எதையும் நீ இழக்கலை, ஆனால் எதோடையும் பற்றில்லாம எப்படி அந்த அந்த உறவுகளை எப்படி நீ கூடவே இருந்து அந்த பாசம் கீசம்லாம் இல்லாமல் எப்படி கட் பண்ணிக்கிறதுங்கிற அந்த செயல்பாடுகளை அது கற்றுக் கொடுக்குது. இந்த பிரபஞ்சம் அண்ட சராசரமாக எவ்வளோ பெரிய இயக்கத்தில் இருக்கிறது, ஒருத்தர் மேலே தனிப்பட்ட முறையில் அன்போ பாசமோ வைக்கிறது இல்லை. அப்படி வச்சேன்னா நான் தோத்துடுவேன். அப்போ நான் ஒரு வேலையாக செய்கிறேன், இத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆனால் தனிப்பட்ட முறையில் நான் அவங்கள யாரையும் இவங்க எனக்கான ஆள், அவங்க எனக்கான ஆளுன்னு ஒரு பிரபஞ்சமாக நான் சொல்கிறதே இல்லை. அப்போ அதே மாதிரி தான் நீங்கள் தனிப்பட்ட முறையில் இப்போ பாருங்கள், இந்த காணொலியை பார்க்குற ஒவ்வொருத்தரும் உங்களை சுற்றி இருக்கிற 10 பேர்த்துக்காக தான் நீங்கள் வாழ்கிறீங்க. 1000 பேர்த்துக்காக, 100 பேர்த்துக்காக நீங்கள் வாழ்கிறதே கிடையாது. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையே உங்களால் காப்பாற்ற போராடுறீங்க. இந்த தேசத்தை காப்பாற்றுறதுக்கு யாருமே போராடுறது கிடையாதுங்க. இந்த தேசத்தை காப்பாற்றுற மாதிரி ஒரு ஃபீலை தான் உருவாக்குறாங்களோ வந்து இந்த தேசத்தெல்லாம் காப்பாற்ற முடியாது. அதை முதல்ல உணரணும். அப்போ உங்களுக்குள்ள அங்கே நீங்கள் இருங்க, இந்த பிரபஞ்சம் மாதிரி ஒரு காற்று உங்களுக்குள்ள கனெக்ட் ஆகும்போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கிற அந்த சூழலிருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அங்கேயே இருப்பீங்க, அவங்களோடைய பழகுவீங்க, அவங்களோடைய சாப்பிடுவீங்க. ஆசையோ பற்றோ அந்த நேசமோ இருக்காது. அப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா, ஒரு பிரமாதமான கான்வர்சேஷன் இருக்கும், ஒரு பிரமாதமான டிராவல் இருக்கும், ஆனால் காதல் இருக்காது. ஒரு கணவன்கிட்ட காதல் இல்லாமல்
பயணிச்சிருக்கிறாளா ஒரு மனைவி? இதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு தாய் ஒரு மகனும் காதல் இல்லாமல் அன்பு இல்லாமல் பயணிச்சிருக்கிறாங்களா? ஒரு தகப்பனும் ஒரு மகனும் காதல் இல்லாமல் பயணிச்சிருக்கிறாங்களா? ஒரு தாத்தாவும் பேரனும் காதல் இல்லாமல் பயணிச்சிருக்கிறாங்களா? இதுதான் ஒரு குருவும் ஒரு சிஷியனும் காதல் இல்லாமல் பயணிக்கிறாங்க. ஒரு பிரபஞ்சமும் அந்த பிரபஞ்சத்தையே நம்பி இருக்கிற ஒரு தியானம் பண்றவனும் காதல் இல்லாமல் பயணிக்கிறாங்க. இப்போ இங்க இந்த உலகம் தோற்பது எதுன்னா, தாயை, தகப்பனை, உறவை, குடும்பத்தை, தொழிலை விட்டுட்டு இறைவனை, குருவை அளவுக்கு அதிகமாக அந்த நேசிப்பு, அந்த காதல், இதுதான் மூட நம்பிக்கை. இதுதான் அந்த உறவா கனெக்ட் பண்றது. அந்த நாம ஒரு பார்வதி மாதிரியும் குருநாதர் ஒரு சிவன் மாதிரியும் கனெக்ட் பண்றது. அந்த மாதிரி உறவா கனெக்ட் பண்ணக்கூடாது. இறைவன், பிரபஞ்சம், குரு என்பது விடுபட்டதுன்னு பொருள். எல்லாத்துலேருந்து விடுபட்டு இந்த பேசிக்கா இது ஒரு சுதந்திரமான ஒரு பொருள். ஒரு இண்டிபெண்டா, ஏக்கமா, சங்கமா, மடமா இல்லாத இந்த உலகத்துல ஒரே பொருள் பிரபஞ்சம் தான். ட்ரஸ்ட் கிடையாது, ஆர்கனைசேஷன் கிடையாது, சீடர்கள் கிடையாது, பக்தர்கள் கிடையாது. கருப்பு நிறம், வெள்ளை நிறம், அமெரிக்காக்காரன், ஆஸ்திரேலியாக்காரன், பிரான்ஸ்காரன், ஜப்பான்காரன், இந்தியாக்காரன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனும் பிரபஞ்சத்தோட குழந்தை தான். ஒரு திருடனும் பிரபஞ்சத்தோட குழந்தை தான். ஒரு தீர்க்க தரிசியா இருக்கிறவனும் பிரபஞ்சத்தோட குழந்தை தான். ஆனா ரெண்டு பேர்த்தையுமே வெவ்வேறு விதமா இது எப்படி அணுகுதுன்னா, அந்த செயல்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவன் வருவான். அந்த கால நேரம் வரும்போது அவனை நான் சந்திப்பேங்குது. அப்ப ஒரு தீர்க்க தரிசிக்கும் இது ரொம்ப கருணையை கொடுக்கறது இல்லை, ஒரு திருடனுக்கும் கண்டிப்பா கொடுக்கறது இல்லை. அதுக்கான சூழல் வரும்போது அவன் செஞ்சதுக்கான செயல்பாடுகளை அவனே ரிஃப்ளெக்ஷன் ஆகும், அதை அவன் பார்ப்பான். தான் முகத்தை கொண்டு கண்ணாடிகிட்ட காட்டினா கண்ணாடிகிட்ட எப்படி நம்மளை தெரியுறோமோ அந்த மாதிரி தவறுக்கோ நன்மைக்கோ அது உனக்குள்ளேருந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகுங்கிறாங்க. நீயே ஒரு சுவிட்ச் போடாத ஒரு பல்பா எரியுவேங்கிறாங்க. நீ துன்பம் செய்கிற, நெகட்டிவாக பேசுகிற, விமர்சனம் பண்ணுற அப்படின்னா இன்று இல்லைனாலும் என்றாவது ஒரு நாள் அது உனக்குள்ளே ரிஃப்ளெக்ஷன் ஆகும், அது உன்னையே பாதிக்கும். இப்போ ஒரு கரண்டு வெளியில் பாஸ் ஆகும்போது எர்த்தடிக்குதுங்கிறாங்கல்ல, அப்போ லீக்கேஜ் ஆனால் அது எர்த்தடிக்கும். அப்போ ஒரு நாள் உனக்குள்ளே இருக்கிற நன்மை தீமை லீக்கேஜ் ஆகுங்கிறாங்க. இப்போ இந்த தியானமே லீக்கேஜ் தான். லீக்கேஜ் ஆகிறதுனால தான் என்ன நீங்கள் சந்திக்க வர்றீங்க. இப்போ எனக்குள்ள லீக்கேஜ் இல்லைன்னுச்சிங்களே, என்னை யாருன்னே தெரியாமல் போயிடும். ஆமாம், ஓட்டுக்குள்ளே ஒடுங்கின மாதிரி ஒடுங்கி நின்றுவேன். அப்போ அந்த லீக்கேஜ் எப்படி ஆகுது அப்படின்னா, அந்த லீக்கேஜை பிரபஞ்சம் ஆக்குது. அந்த லீக் பண்ணும்போது, அந்த லீக்கேஜை பண்ணும்போது தான் இவரை மாதிரி ஒருத்தரை நோக்கி எல்லாரும் வருவாங்க. அப்போ அது என்ன சொல்லுதுன்னா, இந்த லீக்கேஜ் என்பது ஒரு மலைத்தொடர்களில், மலையோட உச்சியில் நிறைய அணுத்தோள்கள் ஒழுகப்பட்டு அந்த மலைத்தொடர்கள்லேருந்து அப்படியே லீக்கேஜ் நிறைய கசிஞ்சு வரும்போது அந்த மலையை சுற்றி ஒரு பயங்கரமான தேசங்கள் உருவானுச்சு. இப்போ கைலாய மலையை சுற்றி ஒரு சீனா மாதிரி ஒரு தேசம், ஒரு திபெத் மாதிரி ஒரு தேசம், ஒரு அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற அவ்வளோ தேசங்கள் உருவாகுது. அப்போ அந்த லீக்கேஜிலேருந்து தான் அவ்வளோ உயிரினங்கள் உருவானது. அதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு பிரம்மாண்டமான என்ன ஒரு குருவா நீங்கள் பார்க்குறீங்க. அந்த கல்மலையாக இருக்கக்கூடிய கைலாய மலை தான் குரு. அந்த லீக்கேஜிலேருந்து எத்தனை உயிரினங்களை அது கனெக்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். அப்போ அதோட கனெக்டில் எங்கேயுமே அது இந்த பாசத்தையோ அந்த நேசத்தையோ அந்த கருணையோ செலுத்துறதில்லை. அப்போ அது எதை கனெக்ட் பண்ண விரும்புதுன்னா, இங்கே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நீ அழகியலாக வாழுங்குது. கார் வச்சுக்க, நல்ல கோட்டு போட்டுக்க, நல்ல பணம் காசு எல்லாம் வச்சுக்க. ஆனால் காரு மேலே, பணத்து மேலே, நகை மேலே, பொண்டாட்டி மேலே, புள்ள மேலே பற்று வைக்காமல் வாழு. உலகத்தில் போ, எல்லாத்தையும் பாரு, எல்லாத்தையும் வாழு. ஆனால் அந்த பொருள்னால, அந்த பொருளும் நீயும் எப்படி இருக்கணும்னா, அந்த பொருளை நீ பார்க்கலாம், ரசிக்கலாம், அனுபவிக்கலாம். அது என்னதுன்னு உனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதை நீ சொந்தம் கொண்டாட வேண்டிய அவசியமே இல்லை. அதை தனக்குள்ளே வசிப்படுத்தி வச்சுக்கணும், வசியப்படுத்தி வச்சுக்கணும், வசப்படுத்தி வச்சுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. அது அந்த இடத்த கடந்து வந்தால் இன்னொரு வாய்ப்புகளும் இன்னொரு சூழல்களும் இருக்கும். அப்போ உனக்குள்ள என்னன்னா, உன் கூட சில பொருட்கள் 10 நாள் 20 நாள் பயணிக்கும், சில பொருட்கள் 40 ஆண்டு 50 ஆண்டு பயணிக்கும். அப்போ அந்த பொருள் எல்லாம் உன்னோட நடக்கணும், உன்னோட வரணும்னு இருக்கு. ஆனால் ஒரு பொழுதும் அது
பற்றா பாசமா அது இருக்கக்கூடாது. ஒரு குரு பின்னாடி லட்சக்கணக்கா வர்றான். அன்புனால ஒரு குரு யாரையும் கூட்டிகிட்டே போக மாட்டான். காதல்னால ஒரு குரு யாரையும் கூட்டிகிட்டே போக மாட்டான். அப்ப அந்த பொருள் எல்லாம் நம்ம கூட வரும், எது வரைக்கும் வரும் அப்படிங்கிறது கிளியரா அவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அதே தான் உங்க வாழ்க்கையில உங்க மனைவி, உங்க தாய், உங்க தகப்பன், நீங்க கூட போறது, அவங்க உங்க கூட வர்றதெல்லாம் இது ஒரு கணக்கு. இந்த கணக்குக்குள்ள இந்த பொருள்லாம் நிறைய பொருள் வெளியில இருக்கு. அந்த பொருள் எல்லாம் பார்க்குறோம், ரசிக்கிறோம், அது நம்மக்கிட்ட இருக்கு, நம்மளை விட்டு விலகி போயிடுது. ஆனால் வெகு சில ஒரு 10-20 பொருட்கள் நம்மளை விட்டு விலக மாட்டுது. அப்போ விலகாத பொருள் நம்ம கூட பயணிக்கணும்னு இருக்கு. ஆனால் அந்த விலகாத பொருளோட நாம் எப்படி இருக்கணும், எப்படி 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 நடந்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இது இங்க இந்த உலகம் முழுக்க மிஸ். இந்த உலகம் முழுக்க ஒரு குருவை, ஒரு கடவுளை அணுக தெரியல. ஒரு தாய் ஒரு தகப்பனுக்கு மகளையோ எப்படி அணுகணும்னு தெரியல. ஒரு மகனுக்கும் ஒரு மகளுக்கும் தாய் தகப்பனை எப்படி அணுகணும்னு தெரியல. ஒரு கணவனுக்கு தான் மனைவி எப்படி அணுகணும்னு தெரியல. ஒரு மனைவிக்கு தன்னுடைய கணவனை எப்படி அணுகணும்னு தெரியல. இப்போ இந்த சூழல்ல தான் செல்ஃபிஸ்டா, தனக்கு சாதகமா, தனக்கேற்ற மாதிரியே ஒரு மனைவியும் சரி, ஒரு கணவனும் சரி, ஒரு தாய் தந்தையும் சரி, இந்த பொருள் எனக்காக தான் வாழணும், இந்த பொருள் எனக்காக தான் உருவானுச்சு. ஒரு சிவன் இந்த உலகத்துக்கு பொதுவானது, ஆனா என் கடவுள், என் சாமி, என் குருங்கிறான். அப்ப என் சாமி, என் கடவுள், என் குருங்கிறதே தோல்விதான். அது உன்னுடைய ப்ராசஸே கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப என் சாமி இல்லை, என் கடவுள் இல்லை, என் குரு இல்லை, உலகத்துக்கே பொதுவான குரு அது, பொதுவான சாமி அது. அப்ப நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அதோட பயணிக்கிற அந்த வாய்ப்புல அது நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, இங்க எல்லாத்தையும் கவனி, எல்லாத்தையும் அனுபவி, ஆனா எது என்னது ஒண்ணுதுன்னு சொல்லாத. அப்ப எதெல்லாம் உன் கூட வருதோ அது உன் ரிலேட்டடா, அது உன்னோட கொஞ்ச நாளை பயணிக்கணும்னு இருக்கு. அதோட பயணி, அதோட ஒரு நல்ல சூழலை உருவாக்கிக்க, நல்ல வடிவத்தை உருவாக்கிக்க அப்படிங்கிறதான். இதை கேட்கும்போது இந்த வெள்ளைக்காரன் மாதிரி கல்யாணம் வேண்டாமா, அப்ப ஒரு பொண்ணை அப்படி பார்த்துட்டு இப்படி போயிடலாமா, இல்லை கமிட்மெண்ட் வேண்டாமா அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. அது இல்லை. கல்யாணம் பண்ணி அப்படியே உருகணும் அப்படின்னு நான் சொல்லலை. ஒரு மனைவி, ஒரு கணவன், அவங்க 2 பேருக்குள்ள ஒரு காற்றுக்கு எப்படி ஒரு உடல், ஒரு காற்று, இதுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கிறத தியானம் பண்றவனால மட்டும்தான் உணர முடியும். இந்த ப்ரொஃபஷனல் ஒரு கணவன் மனைவி வாழ்க்கைங்கிறது சந்திரக்கலை சூரியக்கலையோட காற்று தான். இந்த காற்றோட இணைப்பை எவனுக்கு நுட்பமா தெரியுதோ அவனுக்கு தான் குழந்தை, கணவன், மனைவி, இந்த உறவுகளை பத்தி எல்லாம் தெரியும். அப்ப அந்த உறவுகள்கிட்ட இருந்து எப்படி அழகா சிக்கி கொள்ளாம அவங்களோடைய இருந்து, அவங்களோடைய சாப்பிட்டு, அவங்களோடைய பழகி, அவங்கள காதலிக்காம, அன்பு வைக்காம எப்படி பயணிக்கணும், இந்த உணர்வுகளை ஒரு குரு சொல்லித்தர்றாரு. ஒரு குரு என்னன்னா, பூமி சொல்லலுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஒரு படிக்காதவன், இங்க நிறைய படிச்சவங்க இருக்கிறீங்க. இந்த காணொலியில கேட்கிற அத்தனை பேர்த்துலயே லோயஸ்டா படிச்சவன் நான் மட்டும்தான். நீங்க கேட்கிற அத்தனை பேரும் என்னோட அதிகமா படிச்சவங்க, என்னோட அதிகமா சிந்திச்சவங்க, என்னோட அதிகமா நிறைய குருமார்களை, நிறைய தியானத்தை, நிறைய வாழ்க்கையில நிறைய விஷயத்த கடந்தவங்க, என்னோட அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்கள் நிறைய பேர் என்னுடைய காணொலியை கேட்குறீங்க. அப்போ உங்களோட லோயஸ்ட் பர்சன்ல கீழே இருக்கிற ரொம்ப லோ கீழே இருக்கிற ஆள் யாருன்னா நான் தான். அப்ப எனக்குள்ள பெரிய உயர்ந்தவங்க நீங்க எல்லாம், நான் கொஞ்சம் தாழ்ந்தவன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த தாழ்ந்தவனுடைய குரலை உயர்ந்த நீங்க கேட்குறீங்க. அப்ப உயர்ந்த நீங்க தாழ்ந்த என்ன உயர்ந்தவனா வணங்குறீங்க, பார்க்குறீங்க. இதற்கு காரணம் படிப்பு, இந்த மாதிரி சூழல் எதுவும் இல்லாம நான் ஒரு ஆடு மேய்ப்பவன், மாடு மேய்ப்பவன் மாதிரி ஒரு சாலையில நிற்கிறேன். என்கிட்ட கை கடிகாரம் இல்லை, பஞ்சாங்கம் இல்லை, ஜாதகம் இல்லை, எந்த குறிப்பும் இல்லை. படிச்சிருந்தா தானே மெமரியில இருக்கும், படிச்சிருந்தா தானே ஒரு அறிவோ, ஒரு சூழலோ, ஒரு செயலோ நமக்கு திருப்பி ஒரு சிந்தனையோ, ஒரு தாட்டோ கொடுக்கும். அங்கே படிக்கலை. அப்போ
நான் பார்க்குறேன், என் கையில் வாட்ச் இல்லை, மணியை சூரியனை பார்க்குறேன், அந்த சூரியனை வச்சு மணியை என்ன மணியாக இருக்கும் அப்படின்னு தீர்மானிக்கிறேன். அப்போ அதே மாதிரி ஒரு சூழல்லையும் ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு வாட்சியை பார்க்கல, ஒரு காலத்தை அறிஞ்சுக்கிறதுக்கு காலாண்டரையோ பஞ்சாங்கத்தையோ இல்லை சூழல்களை கடக்கிறதுக்கு ஜாதகத்தையோ பார்க்கல. அப்போ எப்படி அந்த சூழல்கள் அந்த வடிவம் எனக்குள்ள கிடைச்சிருக்கு அப்படின்னா, நான் வெளியில பொருளை பார்க்கல, எனக்கு உள் உணர்வா இந்த சுவாசம் எனக்குள்ள ஊடுருவும் போது, அப்போ நான் உள் உணர்வா நிறுத்தி என்ன உள்ள நான் கவனிக்கும் போது எனக்கு உணர்த்துது, எனக்குள்ளே ஒரு சுவாசம் வந்து உணர்த்துது, இந்த இடத்த நீங்க கொஞ்சம் கடந்து போ. அப்ப யாரும் இல்லைங்க, என்னுடைய உள் உணர்வு, நோ கடவுள், யாரும் கிடையாது. அப்ப என்னுடைய உள் உணர்வு இந்த இடத்த நீங்க கடங்க, அப்ப இந்த இடத்த நவர்ந்து போ, இந்த இடத்த கொஞ்சம் தள்ளி நின்னுப்பா, ஒரு 2 மைல் தள்ளி நிப்போ அப்படின்னா, இந்த ஆட்டையும் மாட்டையும் ஓட்டிக்கிட்டு அப்படியே தள்ளி நான் நடந்து போறேன். அப்போ அங்கே ஏன் தள்ளி போனோன்னா, அங்கே போனோடனே என் கையில் மீண்டும் கடிகாரம் இல்லை, பஞ்சாங்கம் இல்லை, ஜாதகம் இல்லை, எதுவும் இல்லை. அப்போ திருப்பியும் உள் உணர்வு எனக்கு சுவாசமாக எனக்குள்ள என்ன நிகழ்த்துது அப்படின்னா, அந்த இடத்துல இந்த உடலும் இந்த ஆடு மாடும் இருந்தால் அந்த நேரத்தில் அந்த பூமியோட சுழற்சியில் அந்த வெப்பத்தப்ப சூழ்நிலையில் இந்த உடலுக்கும் அந்த ஆட்டு மாட்டுக்கும் நல்ல தன்மை இருக்காது. அப்போ அந்த உடலுக்கும் அந்த ஆட்டு மாட்டுக்கும் ஒரு சிந்தனைகள் வேறுபடுறதுக்கோ சிந்தனைகள் குழப்பப்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அப்ப மூளை மழுங்கடிக்கிறதுக்கோ இல்லை மூளை கீழ்நிலைக்கு போறதுக்கோ இல்லை மனம் புரிய எண்ணங்களை பரப்புறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் கடந்து வர சொன்னேன். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு இடமும் ஒரு நான் கடந்துகிட்டே இருக்கிறேன். அப்ப கடக்கிறது எதுக்குன்னா, வெளியில பாக்குறவங்க சிதம்பரத்தில் இருக்கிறேன், சீர்காழியில இருக்கிறேன், வடலூர்ல இருக்கிறேன், ராமேஸ்வரத்தில் இருக்கிறேன், கன்னியாகுமரியில் இருக்கிறேன், பக்தியா இருக்கலாம், குருவா இருக்கலாம், இறையா இல்லை, எங்கேயுமே கிடக்கல, ஒரே இடத்துக்குள்ள இருக்கிறேன். இதெல்லாம் எதை நோக்குது அப்படின்னா, அந்த பருவ மாற்றத்தை எந்த பொருளும் எந்த எக்யூப்மெண்ட்டும் இல்லாம என் உள் உணர்வுல உணர முடியுது, பார்க்க முடியுது. அந்த உள் உணர்வு காட்டி கொடுக்குது. அப்ப 12 மணிக்கு சிதம்பரத்தில் நான் இருக்கணும். அப்ப சிதம்பரத்தில் இருக்கும்போது அந்த 12 மணிக்கு நான் இருக்கிறத காலையில் 8 மணிக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்போ நான் 8 மணிக்கு ஏன் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டால், அந்த 12 மணிக்கு நான் சிதம்பரத்தில் இருந்துட்டேன்னா இந்த பிரபஞ்சத்தில் இங்கே நடக்கிற சுழற்சியில் எனக்குள்ளே இருக்கிற காற்றில் எனக்குள்ளே இருக்கிற எண்ணத்துலேருந்து நான் விடுபடுறேன்னு அர்த்தம். அப்போ 12 மணிக்கு நான் சிதம்பரத்தில் இல்லாத பட்சத்தில் எனக்குள்ள நான் இருக்கிற இடத்துல எண்ணங்களோ காற்றுகளோ சிந்தனைகளோ வேறுபடுறதுக்கும் என் உடலுக்கு ஒரு துன்பம் வர்றதுக்கோ இல்லை என்னுடைய சுற்றி இருக்கிற சூழல்களில் ஏதோ ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா, அந்த 4 மணி நேரம் 6 மணி நேரம் 10 மணி நேரம் கழித்து நடக்க போகிறத முன்கூட்டியே உள்ள ஒவ்வொரு தனி நபருக்கும் அது ப்ரீ பிளானாக 12 ஹவர்ஸுக்கு முன்னாடி நடக்க போகிறத உணர்த்தும். ஒவ்வொரு தனிநபருக்கும் உணர்த்திக்கிட்டு தான் இருக்கு. நீங்க உணர மாற்றீங்க. இந்த ப்ளீஸ் உங்க குருன்னு சொல்றீங்கல்ல, இந்த உணர்த்துறத உணர வைக்கக்கூடியவன் தான் குரு. இப்ப ஒரு தனி நபருக்கு என்ன தேவைன்னா, இங்க இருக்கிற சுழற்சியில அவன் பாதிப்படையாம எந்த டிராப் ஆகாம காற்று எங்க ஏறுது எங்க இறங்குது, சுவாசம் லோவில் போனா நம்ம ஆக்சிஜன் வச்சுக்கிறோம், அது இல்லாம ஆக்சிஜனே இல்லாம எங்கன லோ ஆகுது எங்கன ஹை ஆகுது அப்படிங்கிற அந்த சூழல் இருக்குல்ல, அதை ஒரு உள் உணர்வு உணர்த்தும். அந்த உள் உணர்வை ஒருத்தன் தக்க வச்சுக்கிட்டான்னா, அதை கண்டுபிடிச்சிட்டான்னா, அதை கிரகிச்சிட்டான்னா, அவன் ஒவ்வொரு இடத்துக்கும் பிரயாணம் எதுக்குன்னா அந்த இடத்துக்குள்ள இருக்கும்போது துன்பத்திலேருந்து விடுபடுறான். அப்ப அந்த சூழல்ல அவன் புதுப்பிக்கப்படுகிறான், அவன் அந்த சூழல்ல இருந்து விடுபட்டு வர்றான். அப்ப அந்த பரிகாரம்லாம் அங்க உடப்பட்டு போதா, அப்ப அங்க ஜாதகம் உடப்பட்டு போதா, அப்ப அங்க கோள்களுடைய தாக்கம் உடப்பட்டு போதா. ராகால 12 மணிக்கு எனக்கு பாதிப்பு அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்க, அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருக்கும்போது அந்த ராகத்தன்மை என்னை பாதிக்காது.
இப்ப ஒவ்வொரு பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு கோள்களும், ஒவ்வொரு தன்மையும், ஒவ்வொரு ஞானியும் இந்த சுழற்சியை எப்படின்னா பார்க்கல. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு கடிகாரத்தை பார்த்துட்டு மணி என்ன அப்படின்னு சொல்றீங்க. நான் பல நாள் ஆகுது கடிகாரத்தை பார்த்து. காலாண்டரை பார்த்து நான் பல நாள் ஆகுது. இப்போ எல்லாம் சமீபத்தில் என்ன நாள், என்ன தேதி, இதெல்லாம் எனக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் நான் பார்க்கறதே கிடையாது. என்னன்னு எனக்கு தெரியல. என்ன நாள் இன்னைக்கு, என்ன தேதி, எல்லாம் ஒரு தடவைக்கு 10 தடவை கூட இருக்கிறவங்கள்ட்ட கேட்குறேன். இன்னைக்கு என்ன கிழமை, என்ன தேதி அப்படிலாம் கேட்குறேன். அப்போ இதுக்குள்ளெல்லாம் எனக்கு கவனம் இல்லை. இதெல்லாம் நான் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறது எனக்கு அவசியமாக தேவைப்படலை. அப்போ இதை உணர்றேன். இது எங்க எனக்குள்ள கடிகாரம் இருக்கு, எனக்குள்ள அந்த தேதி கிழமையெல்லாம் பார்க்கறது இருக்குன்னா உள்ள இருக்கிற அந்த உணர்வுகள்ல இருந்து தான் நான் பணி செய்கிறேன். அப்போ ஒவ்வொரு தனி நபர்களும் நீங்க 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒன்று, ஃபேமிலி ட்ராக்கில் கூட இருக்கிற நபர்கள்ட்டையும் பாசத்தில் சிக்கி செத்துடக்கூடாது. வெளியில் இருக்க குரு கடவுள்கிட்டையும் பாசத்திலேயோ உறவுலையோ மூட நம்பிக்கையிலோ சிக்கிடக்கூடாது. அதே போல இந்த கால கணக்குகளை, ஜாதகம், பஞ்சாங்கம், நேரம், ராகு காலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி, சொர்க்கவாசல் திறப்பு, இதெல்லாம் போய் சிக்கிடக்கூடாது. உணர்ந்தா எந்த இடத்துல அந்த சொர்க்கவாசல் திறக்கிறதுக்கான அந்த ரேடியேஷன் உழுகுமோ அந்த இடத்துல போய் நின்றுக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த உலகம் முழுக்க சொர்க்கவாசல் திறப்புங்கிறது ஒரு சுவாசம். அந்த இடத்துல பிரபஞ்சத்தோடைய உஷ்ணம் வர்றது தான். அந்த உஷ்ணம் ஸ்ரீரங்கத்தில் மட்டும்தான் உழுவும் அப்படின்னு கிடையாது. லட்சோபலட்ச இடம் இருக்கு. அந்த இடம் நமக்கு தெரியாது. அப்போ ஒரே இடத்துல மக்கள் அந்த சொர்க்கவாசலை ஒரு கதவை திறக்கிறாங்க, நம்ம போய் அங்கே நிற்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது. அதை உணர்ந்துட்டேன்னா அந்த இடத்த உனக்கு காட்டும். அப்போ இதுதான் விஷயம். இங்கே ப்ராப்ளம், நீ உணர்ந்தா நீ எந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளேயும் சிக்க மாட்டேன்னு அர்த்தம். அப்போ ஒரு ட்ராவலை, ஒரு பயணத்தை, ஒரு வாழ்க்கையை நாம் இப்படி தான் கிடக்கிறோம். இப்போ இதுக்குள்ள நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு குட்டி 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 விஷயந்தான். ஆனால் அது எல்லாத்தையுமே யாரோ சொல்லாமல் நீயே உணர்ந்து உனக்கே உணர்த்தும். உனக்கே தெரியுங்கிறாங்கல்ல, அது தெரியும்னா அந்த உணர்றது தான் தெரியறதாகவே இருக்கு. அப்போ அந்த உணர்தல் தன்மை ஒவ்வொரு தனி நபருக்கும் கிடைக்கணும். அப்போ கிடைக்கிறதுக்கு சில சில செயல்பாடுகள், இந்த மாதிரி கிடைச்ச பொருளோட நிதானமாக இருந்தால் அது கிடைக்கும். அந்த மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அங்கே நிதானம் தவறும் போதோ, அங்கே வேற மாதிரி மாறும்போதோ, அவருடைய இப்போ என்னுடைய ப்ராசஸ் இருக்குல்ல, என்னுடைய பணி இருக்குல்ல, எனக்கு நேர் எதிரான எண்ணங்களோட நிற்கிறாங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க. அதனால தான் அவங்களால வளர முடியல. என்னை பார்க்க வர்றவங்கள என்னுடைய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் உணர்ந்து ஒவ்வொரு டைமிங்கையும், ஒவ்வொரு நிமிஷமும் இந்த பிரபஞ்சத்தில் சுழற்சிக்கல, அந்த சுழற்சியில் காலமாக நேரமாக அதோடு அப்படி கடக்கிறதுக்கு பார்க்குறேன். அப்போ என்னோட இருக்கிறவங்க நேர் எதிராக என்ன வேற ஒரு வடிவத்துக்குள்ளே அணுகிறாங்க. பார்க்கும்போது அவங்களால அனுபவிக்க முடியலை, என்கிட்டேருந்து ஒரு பொருளை பெற முடியலை, பெற நினைச்சாலும் தாமதமாகுது. அப்போ அவங்க எமோஷன் ஆகுறாங்க. என்கிட்டேருந்து ஒன்று பெற முடியலைங்கும் போது, சரி இங்கே வேண்டாம், இன்னொரு இடத்துக்கு போகிறேங்கிறாங்க. அப்போ இன்னொரு இடத்துக்கு போகிறேங்கிறாங்க. நீங்கள் எங்கே போனாலும் உணராத பட்சத்தில் இந்த உலகத்தில் உச்சபட்சம் நீங்கள் போய்கிட்டே இருக்க வேண்டியதான், அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த உலகம் முழுக்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாரும் வேலை செய்கிறீங்க, எல்லாரும் அலையிறீங்க. நானும் வேலை செய்கிறேன், நானும் அலையிறேன். நீங்கள் உணர்ந்து வேலை செய்கிறீங்களா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் உங்கள் இதயத்தை கையை வச்சு பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு உட்பட்டு தான் வாழ்கிறேன் அப்படிம்பீங்க. ஆனால் நான் மனசாட்சிக்கு உட்பட்டு வாழல, உணர்ந்து இந்த பிரபஞ்சத்திலேருந்து, இந்த சுழற்சியிலேருந்து, இந்த கோள்கள்லேருந்து அந்த உணர்வு தன்மையில் அது அது அந்த கிரகித்து அதில் அப்படியே பயணிக்க. அப்போ அரசாங்கம் போட்ட ரோட்டில் போல இந்த பூமியோடைய சுழற்சியில் அந்த சுழலில் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறேன். அப்போ எனக்கு ஹைவே ரோடு கண்ணுக்கு தெரியல, அந்த சுழற்சி எனக்கு கண்ணுக்கு தெரியும். அப்போ இந்த உணர்தல்கள் நிறைய பெண்கள், நிறைய ஆண்களுக்குள்ள இது வரணும்.
என் கூட டீப்பா இருக்கிற நிறைய பேருக்குள்ள ஒரு ஒரு உணர்தலை கத்துக்கணும். யாரா நம்ம குரு? யாரா நம்ம குரு? இந்த உலகத்துல எவ்வளோ பேர் குருன்னு வந்திருக்கிறான். அவங்களுக்கும் இவருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இவர் யாரு இவரு அப்படின்னா, அதுதான் இவர்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, இந்த உலகத்துல வாழணும், வீடே இல்லாம வாழணும். இந்த உலகத்துல வாழணும், கையில பணமே இல்லாம வாழணும். இந்த உலகத்துல சிரிக்கணும், ஒரு மகிழ்ச்சியே இல்லாம சிரிக்கணும். இந்த உலகத்துல அழுகணும், துக்கமே இல்லாம அழுகணும். இதற்கு அடிப்படை என்ன அப்படின்னா, இந்த பூமி, 27 நட்சத்திரம், 9 கோள்கள், இந்த சுத்தி இருக்கிற பஞ்சபூதங்கள் எல்லாத்தோட உணர்ந்துட்டோம், எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆயிட்டோம்னா இங்க 1000 கோடி பேர்த்தோட கம்யூனிகேஷன் தேவையில்ல. இவங்க ஒருத்தவங்க போதும், இந்த உலகமே நம்ம கம்யூனிகேஷனுக்குள்ள கொண்டு வந்துடலாம். இதுதான் உங்க குரு. அப்ப இதை உணராம நிறைய பேரு அப்படியே என்னால அந்த நான் சொல்லியிருக்கேன்ல பல நாள், வீட்டை விட்டுட்டு வந்து அந்த குரு கிட்ட மாட்டிக்கிட்டாங்கறாங்கல்ல, அந்த மாதிரியும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப குரு கிட்டையும் குருவை அது ஒரு சுழற்சிங்க. இப்ப நான் ஒரு காற்று, நான் ஒரு பொருளா எப்படி நீங்க பாக்குறீங்கன்னு எனக்கே ஒன்றும் புரியல. எனக்கு விந்தையா தான் இருக்கு. எனக்கு ஒரு விந்தை மேல விந்தைன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு காற்றை பிடிச்சுக்கிட்டு நீங்க எப்படி ஒரு பொருளா பாக்குறீங்க? நான் ஒரு பொருள் கிடையாது. அதுதான் உங்களால உணர முடியல. எனக்கு தெரிஞ்சவரு, எனக்கு 10 வருஷமா இவரை தெரியும். இவர் மேல நான் ரொம்ப அளவு கடந்தமா, இவர் ஆரம்பத்துல தியானம் பண்றதுலேருந்து நான் இவர் கூடயே பயணிச்சிருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தவங்க நினைக்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்ப என்ன அவங்க பொருளாதானே பாக்குறாங்க. அப்ப யாருக்கிட்டையுமே கிடைக்காத ஒரு சந்தோஷம் இவருடைய குரலை கேட்டா, இவரை பார்த்தா கிடைக்குதுன்னு ஒரு பொண்ணு நினைக்கிறான்னு வச்சுங்க. அப்ப அவளும் என்ன ஒரு பொருளா பாக்குறான்னு தானே அர்த்தம். ஒரு காற்றை கையில பிடிக்க முடியுமா? ஒரு காற்றுக்கு உன்னால முத்தம் கொடுக்க முடியுமா? ஒரு காற்றுக்கு நீ காதல் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. வினோதம். நீங்க ரொம்ப வினோதம். நீங்க வாழ்க்கையில ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கமல் படம் வாழ்வே மாயமா இல்லை என்னமோ ஒரு படம் தெரியல, வாய்ப்பு கிடைச்சா பாருங்க. ஸ்ரீதேவி பைத்தியமா இருப்பா. கடைசியில் அவள் பைத்தியம் தெளிஞ்சு ட்ரெயினில் போவா. கமல் அவளை நான் யாருன்னு ரிலேட் பண்ணுறதுக்காக அந்த பைத்தியம் மாதிரி நடிச்சு காட்டுவா. அப்போ அவன் என்ன நினச்சிடுவா, பைத்தியம் தெளிஞ்ச ஸ்ரீதேவி யாரோ ஒரு பைத்தியம் இந்த பிளாட்ஃபார்மில் உருளுது பெறலுது. பைத்தியத்துக்கே வைத்தியம் பார்த்தவன் அவன் தான். பைத்தியம் மாதிரி இருந்து அவளுக்கு ஞாபகப்படுத்தலான்னு ஒருத்தர் ட்ரை பண்ணுறாரு. இதை பைத்தியம் நினச்சிட்டு அது ட்ரெயினில் பாஸ் ஆகி போகும். இதே தான் பல நாள் பல இடங்களில் நான் பல பேர்த்த பார்க்குறேன். அப்போ இதில் நான் பைத்தியமா, நீங்கள் பைத்தியமா, இல்லை எது கமல் கதாபாத்திரம், எது ஸ்ரீதேவி கதாபாத்திரம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இந்த 2 கதாபாத்திரத்துக்கு நடுவில் ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் பிரபஞ்சம். இப்போ நீங்கள் தயவு கூர்ந்து என்ன மாதிரி ஒரு ஆளை வாழ்க்கையில் தொலைச்சிடாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆனால் ஒரு நாள் கூட உறவா, அன்பா, கருணையா இருந்தால் டெஃபினட்டாக தோத்துருவீங்க. கருணை இல்லாத, காதல் இல்லாத, அன்பு இல்லாத, கள்ளங்கபடம் இல்லாத, இரக்கம் இல்லாத ஒரு பார்வையாளனாக ஒரு நிலவையும் சூரியனையும் பார்க்கணும். என்னைக்காவது வாழ்க்கையில் நிலவை கட்டி பிடிச்சிருக்கியா? சூரியனை கட்டி பிடிச்சிருக்கியா? உன் குரு நிலவு, சூரியன் பார்க்க தான் முடியும். கட்டி பிடிக்கும்னு நினச்சா நீ கரைஞ்சு போயிடுவ, நீ அழிஞ்சு போயிடுவ. அதே தான் ஒரு குருவை அணுக கற்றுக்கணும், பார்க்க கற்றுக்கணும். ஒரு குகை கல்லா அப்படி உள்ள ஒரு சின்ன ஹோல்ஸ் உள்ள எல்லாத்தையும் மூடின ஒரு இடமா இருக்கும். அந்த இடத்த நீ பார்வையாளனா பார்த்தனா பார்க்கும்போது உணர வாய்ப்பு கிடைக்கும். ஒரு மரம் பார்க்கும்போது பார்க்க அதுலேருந்து ஒரு உணர்வு தன்மை கிடைக்கும். ஒரு குருவை பார்க்கும்போது உன் கண்கள்ல இருந்து உள்ள இருக்கிற நரம்புகள் அப்படியே கொஞ்சம் ஒடுங்கும் போது உன்னுடைய அந்த தலைப்பகுதியில் பெரிய மாற்றம் ஏற்பட்டு உனக்கு ஒரு உள் உணர்வு கிடைக்க வாய்ப்பு ஏற்படுது.
ஒரு குருவை பார்க்கறதுல என்ன விசேஷம் தெரியுமா? குருவை பார்த்தனா உனக்குள்ள கண்களுக்குள்ள கரு விழிகள் இருக்குல்ல, அந்த விழிகளுக்குள்ள இருக்கிற நாடிகள்ல பெரிய மாற்றம் ஏற்படும். அந்த நாடி மாற்றம் ஏற்படும் போது அந்த நரம்பு மண்டலத்திலேருந்து உனக்கு என்ன ஆகும்? கீழே இடுப்பு வரைக்கும் நேரடியாக உன்னுடைய ஆண் உறுப்பு, உன்னுடைய பெண் உறுப்புன்னு சொல்றாங்கல்ல, இந்த கண்களுக்கு உள்ள இருக்கிற அந்த நரம்புகள்ல இருந்து உன்னுடைய அந்த இடத்துல போய் மாறத் தொடங்கும். அப்போ உனக்கு உள் உணர்வு எப்படி ஏற்படும்? உள் உணர்வா இருக்கிற ஒரு பொருளை பார்க்கும்போது நீயும் உள் உணர்வாக மாறறதுக்கு வாய்ப்பு உருவாகும். அப்ப உனக்கும் எனக்கும் என்ன உறவு அப்படின்னா, உள் உணர்வு உணர்வது. நீ பாசம், நேசம், கருணை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்கிட்ட வரக்கூடாது. அப்படி வர்ற நினைக்கிற ஒரு நபர்கள் கூட வாழ்க்கையில உச்சபட்ச கஷ்டத்தை நீ அனுபவிப்ப. நல்ல ஞாபகம் வச்சுக்க, உச்சபட்ச கஷ்டத்தை நீ அனுபவிப்ப. அதை எப்படியாவது அதை தவிர்க்க பாரு. அதை விட்டுட்டு உனக்கு ஏற்ற மாதிரி நீ செய்யற நினைச்சன்னா ஒரு பேரழிவை நீ சந்திச்சே தீர்வ. என் வாயால் நான் அப்படி சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். ஏன்னா இந்த பிரபஞ்சம் ஒரு பூகம்பம் வரப்போகுது, ஒரு சுனாமி வரப்போகுதுன்னு உணர்த்தும். அந்த இடத்துல இருந்து அந்த மக்கள் குடிபெயர்ந்து போயிட்டாங்கன்னா அவங்க ஹாப்பி, குடிபெயர்லன்னா அவங்க அழிஞ்சிருவாங்க. அதே தான் என்கிட்ட வர்றவங்க. நீ என்கிட்ட உணர மட்டும்தான் வர்ற. உறவா உயிரா வாழ வரல. உணர வந்தவங்க உணர மட்டும்தான் செய்யணும். அப்ப உணர வர்ற ஒரு குரு கிட்ட ஆசிரமம், சங்கம், மடம்னு அங்கேயே சோறு தின்னுட்டு துண்டை உரிச்சு தூங்குற வேலை இருக்கக்கூடாது. ஒரு சங்கம், ஒரு ஆசிரமம் ஒரு இடத்துல குழுமி இருக்கிறதுக்கு என்ன ரீசன்னா, ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு குருநாதரை அடிக்கடி டைவர்ட் ஆகி வர முடியாது. ஒரு குருவுக்கு அருகாமையில நாம எங்கேயோ ஒரு மரத்தடியிலையோ ஒரு ரோட்லயோ படுத்துக்கிட்டு நேரம் கிடைக்கும் போது அந்த குருவுக்கு தொந்தரவு இல்லாம அந்த குரு கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசிடாம அப்படியே ஒரு ஓரத்துல நிக்கணும். ஒரு மேகத்துண்டு சூரியனை மறைச்சிருக்கும், அதுல ஓரத்துல ஒரு வெளிச்சம், அந்த சூரியனுடைய வெளிச்சம் லைட்டா படும். அப்ப சூரியனை பார்த்தனா இன்னும் விசேஷமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அப்ப மொத்தமா சூரியனை மறைச்சிருக்கும், அதுல இருந்து ஒரு கிளார் வரும். அந்த கிளார் பாத்தீங்கன்னா ஒரு பேரு அப்படியே ஒரு ஒரு வியர்ப்புல இருக்கும். அந்த மாதிரி குரு கிட்ட கான்வர்சேஷனே பண்ணாம ஒரு கூட்டத்துல 300 பேத்துல நான் இன்னாரு, இன்ன பேரு, இன்ன ஊரு, நான் இங்கிருந்து வந்திருக்கேன்னு சொல்லாம ஒரு குருவை பார்த்துட்டு அங்கனையும் உட்கார்ந்துட்டு ஒருத்தன் போறான் பாரு, அவன் தாண்டா ஞானி ஆவான். அவன் தாண்டா ஞானி ஆவான். நான் இன்னாரு, இன்னாரோட புள்ள, இன்ன பிரச்சனை, இப்படி அப்படி இன்னும் வந்து தன்னோட மூஞ்சிய குரு கிட்ட, இந்த பாருங்க என் மூஞ்சி, இந்த பாருங்க என் உடல்னு காட்டு. இதெல்லாம் இப்படி கிடையாது. உன் பேர் என்ன, என் பேர் என்ன, இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியுமா? ஒரு காற்று உன்னை நோக்கி வரல, ஒரு காற்று என்ன நோக்கி வரல. தஞ்சாவூர்ல நீலாவதி பழனிவளுடைய புள்ளைய நோக்கி ஒரு காற்று வருதுன்னா எங்க அப்பனுக்காக எங்க ஆத்தாவுக்காக வந்துச்சா என்ன? அப்ப அதோடைய சூழல் என்ன? அப்ப நீ எப்படி இருக்கணும்னா, அந்த பிரபஞ்சம் கருப்பா சிகப்பான்னு நான் தேடல. எனக்குள்ள ஒரு காற்று வந்துச்சு, நான் அப்படியே போனேன். ஒரு நாள் கூட இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது இல்ல, அப்படியே போனேன். அதுதான் லைஃப்ல. அந்த இப்படியே போய்கிட்டே இருந்தவன் ஒரு நாள் அவனுக்கு எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, நான் போற பாதை இல்லை, அது பிரபஞ்சம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்ப என்னை பார்க்க வரும்போது, என்னோட வகுப்புல வரும்போது, நீ யாருன்னு எனக்கு தெரியாம இருந்தா அதுதான் குட், அதுதான் சிறப்பு. உன்னுடைய முகவரி எனக்கு எதுக்கு? உன்னோட பேர் எனக்கு எதுக்கு? உன்னுடைய முகம் எனக்கு எதுக்கு? உன்னுடைய அடையாளம் எனக்கு எதுக்கு? நீ புடவை கட்டியிருக்கியா, வேட்டி கட்டியிருக்கியா, ஃபேண்ட் போட்டிருக்கியா, எனக்கு தேவையில்லைப்பா, தேவையில்லை. நீ உணரணும், நான் உணர்ந்தவன். ஆனா உன்னை யாருன்னு பார்த்துட்டு நான் உணர வைக்கிறதுக்கு நான் பொலிட்டீஷியன் கிடையாது, நான் ஜோசியம் பார்க்குறவன் கிடையாது. இதை பார்த்துக்கணும், அவ்வளவுதான் விஷயம். உண்மையா
ஃபியூச்சரில் யாராவது ஒரு 10 பேராச்சும் நான் சொன்ன மாதிரி இருக்கிறீங்களான்னு பார்க்குறோம். வாழ்க்கையில் என்கிட்டன்னு இல்லை, எங்கே போனாலும் இதை பார்த்துக்கோங்க, இதை கடைப்பிடிங்க. முதல் வரிசையில் உட்காராதீங்க, கடைசி வரிசையில் உட்காருங்க, லாஸ்ட்ல உட்காருங்க. குருவை பார்க்க வந்துருங்க, ஆனால் குரு உங்களை பார்க்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காருங்க. உங்கள் மூஞ்சியை காட்டவே கூடாது. அவன் தான் ஜெயிப்பான், அவன் தான் சக்சஸ். குரு பார்த்துடவே கூடாது உங்களை, அது ரொம்ப முக்கியம். குரு பார்த்துடக்கூடாது. அப்போ குரு ஒரு அலைவரிசை வருது, அந்த அலைவரிசையோட உருவம் எங்க அப்படின்னு அவர் தேடுவார். இதான் நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன், நிறைய பேர் கவனிக்கவே இல்லை. சிவபெருமானே ஒரு அலைவரிசை, அவரே உன்னை பார்த்து பயப்படணும். என்னன்னா உன்னுடைய அந்த நடைமுறைகள் 300 மைல் பயணிச்சு ஒருத்தன் வந்தான், ஆனால் குருவை நேரடியாக பார்க்கல, மறைஞ்சு நின்று அப்படியே குருவையே நினச்சிக்கிட்டு உட்கார்ந்துட்டு குரு வகுப்பு சத்சங்கம் முடிஞ்சோன்னு போயிட்டான். திருப்பி 300 மைலுக்கு பயணம் பண்ணி வர்றான். குரு உள்ளே பேசுகிறாரு, வெளியிலேயே உட்காந்து அப்படியே குரு குரலை கேட்குறான், அப்படியே பார்க்குறான், திரும்பி போயிட்டான். அப்போ சிவபெருமானுக்கு இந்த அலைவரிசை இங்கன வருது, ஆனால் அது உருவத்தை காட்டல அப்படின்னு அவரே யோசிக்கிறார். அப்போ அவனை பார்க்கணும்னு அவர் டிசைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஆணோ பெண்ணோ என்னுடைய மாணவர்கள் யாராவது வருவீங்க அப்படின்னு காத்திருக்கிறேன், யாராவது இப்படி நடந்துக்குவீங்க அப்படின்னு காத்திருக்கிறேன். நிறைய நடிகர்கள், நிறைய தொழிலதிபர்கள், நிறைய விளையாட்டு வீரர்கள் நீங்கள் காதலிக்கிறதுக்கு அன்பு வைக்கிறதுக்கு இருக்கிறாங்க. நான் காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பவனும் இல்லை, யார் மீதும் அன்பு வைப்பவனும் இல்லை. என்னுடைய நோக்கம் பணம், காதல், அன்பு, கருணை, பாசம், குடும்பம், உறவு, காமம், இந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை. இது ஒரு மண் சட்டி கழுவி கவுக்கப்பட்டு விட்டது. இங்கு இந்த மண் சட்டியை யாரும் பயன்படுத்த முடியாது. இந்த மண் சட்டி பிரபஞ்சத்துக்குரியது. சந்திப்போம். அடுத்த இடத்துக்கு நான் பயணிக்கிறேன்.